Hello students, welcome to Agrarian Monk YouTube channel. இந்த வீடியோவில் AGR 100 கோர்ஸ் உடைய முக்கியமான 100 ஒன்லைன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்காக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய மொத்த ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் ஹெக்டேர், 13 மில்லியன் ஹெக்டேர்ஸ். அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா அண்டர் கல்டிவேஷன். சரிங்களா, இந்தியாவில் வந்து எவ்வளோ ஏரியா கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 141 மில்லியன் ஹெக்டேர்ஸ். இல்லாட்டி இது என்னது ஒரு நெட் கல்டிவேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெட் கல்டிவேட்டட் ஏரியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 141 மில்லியன் ஹெக்டேர்ஸ். அதே டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 328.7 மில்லியன் ஹெக்டேர். சரிங்களா, இந்தியாவில் கூடிய மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 328.7 மில்லியன் ஹெக்டேர். சரிங்களா, அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 155.4%. கிராப்பிங் இன்டென்சிட்டி 155.4%. Next one, a contribution of agriculture to the national GDP. சரிங்களா, இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் 100% நமக்கு இன்கம் வந்து அதில் வந்து 18% வந்து அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் பண்ணும். அரௌண்ட் 18%. தென் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 50% ஆஃப் பீப்புள் என்னது அக்ரிகல்ச்சர் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. 50% என்னது ஃபார்மர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்டரி ப்ரொடக்டிவ் யூனிட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர். சரிங்களா, பிரைமரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் தான் என்னது பிரைமரி யூனிட். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யூனிட் தான் என்னது செகண்டரி யூனிட் தான் என்னது லைவ் ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், த டேர்ம் அக்ரிகல்ச்சர் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் தி லட்டின் வேர்ட்ஸ் வந்து ஆரிஜின் ஆயிருக்கும். சரிங்களா, ரெண்டு வேர்டு. சரிங்களா, அகர் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா சாயில் ஆர் லேண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரானது கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதான் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம். தென் அக்ரானமி பாருங்க, கிரீக் வேர்டு. சரிங்களா, எல்லாமே வந்து லட்டின் வேர்டு கிரீக் வேர்டாக இருக்கும். லட்டின் வேர்டாக இருக்கும் மோஸ்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமி வந்து கிரீக் வேர்ட். சரிங்களா, இது வந்து அக்ரோஸ் அப்படின்னா வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நோமஸ் அப்படின்னா வந்து டு மேனேஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட், சயின்ஸ், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி மூணு இதை வந்து 3 பிரான்ச்சஸாக பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆர்ட்டோட பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா embraces the knowledge to how to perform the farm operations in a skillful manner. சரிங்களா, ஒரு வேலையை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிற ஸ்கில்ல பேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட். சரிங்களா, நம்ம என்னது ஃபிசிக்கலாக ஒரு வேலையை செய்யறது எல்லாமே என்னது இந்த ஆர்ட்ல வரும். சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் தி டெக்னாலஜிஸ், யூட்டிலைசேஷன் ஆஃப் தி டெக்னாலஜிஸ், என்ன கிராப் போடணும், என்ன கிராப் வந்து எப்படி கல்டிவேட் பண்ணணும், எப்படி ப்ளவிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியா, அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் தி அவுட்புட், மேக்ஸிமைஸ் தி ரிட்டர்ன், இல்லாட்டி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது, லேண்டு, லேபர், கேபிட்டல் வந்து நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி அக்ரானமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரியோ டி கிரெசன்சி தான் என்னது ஃபாதர் ஆஃப் அக்ரானமி இல்லாட்டி மாடர்ன் அக்ரிகல்ச்சரோட ஃபாதர். தென் வில்லோட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் கிவன் பை தி வேன் ஹெல்மோட் அப்படிங்கிறது என்னது வில்லோட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பார். தென் ஆனல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற புக் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் யங். த டிசிஷன் மேக்கிங் பவர் இன் தி கிராப் கல்டிவேஷன் விச் டைப் ஆஃப் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்கில். சரிங்களா, அந்த ஸ்கில்ல பார்த்தா அதில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஸ்கில், இன்னொன்று வந்து மென்டல் ஸ்கில். ஃபிசிக்கல் ஸ்கில்னா வந்து என்னது நம்ம வந்து உடல் உழைப்பு போகிறது. சரிங்களா, நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது. சரிங்களா, நம்ம ஒரு இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு ப்ளவிங் பண்ணுறது, இதெல்லாம் என்னது நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் ஸ்கில். மென்டல் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் அப்ளை பண்ணுறது. சரிங்களா, நம்மளுடைய டிசிஷன் எடுக்கிறது, என்ன கிராப் போடுறது, சரிங்களா, எப்போ வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், இது எல்லாமே மென்டல் ஸ்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா கெயின்டு பை தி எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் நம்ம வந்து கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்டாங்க. மொத்தம் அது 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹண்டிங், இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்ரல் ஸ்டேஜ், அப்புறம் கிராப் கல்ச்சர், அப்புறம் ட்ரேடு. 1 பை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருப்போம். எங்கே வந்து டொமஸ்டிகேஷன் ஆஃப் தி அனிமல்ஸ், எங்கே வந்து அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்ரல் ஸ்டேஜில் அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, இந்த 2 ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் அண்ட் பாஸ்ட்ரல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கால்ட் அஸ் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். மொத்தம் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து 7 பிரான்ச்சஸ் இருக்கு. சரிங்களா, அதில் வந்து ஹோம் சயின்ஸு, சரிங்களா, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரானமி, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு 7 பிரான்ச்சஸ் இருக்கு. அந்த 7 பிரான்ச்சஸ்ல வந்து ஹோம் சயின்ஸோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது பாருங்க, அப்ளிகேஷன் ஆஃப் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் இன் தி பெட்டர் மேனர் டு ப்ரொவைட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. சரிங்களா, ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காகவும், அப்புறம் வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணி டீல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ். அதே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ், மெஷினரிஸ் வச்சு டீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், அக்ரானமி டீல்ஸ் வித் தி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் தி கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட். அது 2 கவர் பண்ணுறது என்னது அக்ரானமியோட வேலை. தென் நெக்ஸ்ட் பாருங்க, செக்டார் டீலிங் வித் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டு, ஃபாடர், சுகர், ஆயில்ஸ், அந்த மாதிரியான ஃபீல்டு கிராப்பை கவர் பண்ணுறது வந்து அக்ரானமி.
அதே வந்து ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், ஃப்ரூட்ஸை வந்து டீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் மோரிகல்ச்சர். சரிங்களா, மோரிகல்ச்சர்னா பாருங்க கல்டிவேஷன் ஆஃப் தி மல்பெரி பிளான்ட். சரிங்களா, சில்க்வாமுக்கு ஃபீடாக போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மல்பெரி பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதை பற்றி படிக்கிறது வந்து மோரிகல்ச்சர். அதே செரிகல்ச்சர்னா ரியரிங் ஆஃப் தி சில்க்வாம். சரிங்களா, சில்க்வாம் ரியர் பண்ணுறதை பற்றி படிக்கிறது வந்து செரிகல்ச்சர். அதே ஒலரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரியரிங், வெஜிடபிள் கல்டிவேஷன். அதே ஒயிட் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக பண்ணதான் என்னது ஒயிட் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் whose period is known as the golden period of agriculture. சரிங்களா, லார்ட் கர்சன். சரிங்களா, பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பீரியட் தான் என்னது கோல்டன் பீரியட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் என்னது, இவர் தான் வந்து ஐஆர்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு, அப்புறம் நிறைய கேனால்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. அதனால இவரோட பேர் வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தென் ஐசிஆர் பாருங்க, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஐசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1929 வந்து ராயல் கமிஷன் அப்படிங்கிற கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் என்னது 1947 தான் வந்து அதை வந்து ஐசிஆர் அப்படிங்கிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சா வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி 1962 1962 பந்த் நகர். சரிங்களா, ஜிபி பந்த் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் கிரியேட் பண்ண அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1962 வந்து பந்த் நகர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, லேஸ்ட் ஆன் தி லேண்ட் கிராண்ட் காலேஜ் மாடல். சரிங்களா, அதான் நம்ம லேண்டை கொடுத்தனது காலேஜஸ் பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம லேண்டை வந்து டொனேட் பண்ணுவோம், அதான் லேண்ட் கிராண்ட் காலேஜ். அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து 1962 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1971 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் பாருங்க, IRRI. சரிங்களா, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா, ரைஸ் ரிசர்ச்சுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. சரிங்களா, லாஸ் போனோஸ் பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. தென் FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ரோம், இட்டாலியில் இருக்கு. சரிங்களா, ரோம், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரோம், இட்டாலியில் இருக்கு. தென் ICRISAT. சரிங்களா, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கு. சரிங்களா, இந்தியாவில் இருக்கு. சரிங்களா, இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் தி செமி எரிட் டிராபிக்ஸ். சரிங்களா, இது வந்து என்னது நமக்கு வந்து ஹைதராபாத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் காட்டன் ரிசர்ச் இஸ் லொக்கேட்டட் இன் தி நாக்பூர். சரிங்களா, காட்டன் ரிசர்ச் வந்து நாக்பூர்ல, இதோட சப் சென்டர் வந்து என்னது ஒன்று வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. தென் சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட்டோட லொகேஷன் வந்து கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் ஒன் ஒரு நம்ம ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆஃப் தி சூட்டபிள் கிராப். சரிங்களா, என்ன வெரைட்டி எப்போ வந்து அந்த எந்த சீசனில் அந்த கிராப் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறது யாருன்னு என்னது அவரோட ரோல் வந்து அக்ரானமிஸ்ட். தென் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் வைட்லி யூட்டிலைஸ்டு பிரைமரி ஸ்டேபிள் ஃபுட், அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் கிராப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். தென் பிளாக் சாயில் இஸ் தி மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் தி காட்டன். சரிங்களா, காட்டனுக்கு ரொம்ப சூட்டபிளான சாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். நெக்ஸ்ட் ஒன் which plant is categorized as having the narcotic principle. சரிங்களா, டொபாக்கோ. டொபாக்கோ தான் என்னது நார்கோட்டிக் கிராப். நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் இரிகேட்டட் ஏரியா அண்டர் விச் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா வீட். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேட்டட் ஏரியா வந்து அதிகமான ஏரியா வந்து இரிகேஷனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான். நெக்ஸ்ட் ஒன் பிளானிங் கமிஷன் 1989 வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ கிளைமேட் இந்தியா வந்து என்னது அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் என்னது 15 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, 15 அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். சரிங்களா, அந்த அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் நெட் சோன் ஏரியா, அதிகமான சோயிங் ஏரியா, அப்புறம் அதிகமான இரிகேட்டட் ஏரியா, அப்புறம் அதிகமான கிராப்பிங் இன்டென்சிட்டி. சரிங்களா, அதிகமான அந்த லேண்டுக்கு வந்து அதிகமான லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ணுறது வந்து எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் கேங்கட்டிக் பிளைன் ரீஜன், பிளைன் ஜோன். சரிங்களா, என்னது இந்த பஞ்சாப், சரிங்களா, ஹரியானா அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து என்னது இந்த டிரான்ஸ் கேங்கட்டிக் பிளைன்ஸில் இருக்கும். சரிங்களா, இதானது ரொம்ப ஹையஸ்ட் நெட் சோன் ஏரியா இருக்கக்கூடிய ஏரியா. தென் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி ஏரியாவில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த கல்டிவேஷன் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஜோனில் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனோட டெஃபினேஷன் கேட்டாங்க. ஏ லேண்ட் யூனிட் யூனிஃபார்ம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கிளைமேட் அண்ட் லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட். சரிங்க, லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட் என்னது எவ்வளோ நாளைக்கு வந்து அங்கே வந்து அந்த கிராப்பை வந்து க்ரோ பண்ணலாம், எவ்வளோ நாளைக்கு வந்து வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட். சரிங்களா, அந்த மாதிரி கிளைமேட் லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியடை பேஸ் பண்ணி பிரிக்கக்கூடிய ஏரியா தான் என்னது அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து பிளானிங் கமிஷன் வந்து 15 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க என்னது ஒரு 127 ஜோன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தி ரெயின்பால் பேட்டர்ன், கிராப்பிங் பேட்டர்ன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை பேஸ் பண்ணி 127 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 7 ரீஜனாக வந்து பிரிச்சிருப்பாங்க, 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ். சரிங்களா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ்எஸ் நேஷனல் பியூரோ ஆஃப் சயின்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு 20 ரீஜன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன், சரிங்களா. அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன், அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன், சரிங்களா. அந்த அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. இதில் வந்து என்னது பேஸ்ட் ஆன் தி லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட் ப்ளஸ் என்னது சாயில் டைப்பை பேஸ் பண்ணி, சரிங்களா. சாயில் டைப்பை பேஸ் பண்ணி பிரிச்சது எதுனா என்னது அக்ரோ எக்காலஜிக்கல் ஜோன், சரிங்களா. இதில் மொத்தம் 20 ஜோன்ஸ் இருக்கு. அதில் அந்த எரிட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோன் இருக்கும். அந்த எரிட் ஜோனுடைய கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்த் ஆஃப் க்ரோயிங் பீரியட் வந்து 90 டேஸ்க்கு கீழே இருக்கும், சரிங்களா. அதான் அது 90 டேஸ் தான். அதெல்லாம் வந்து 90 டேஸ் கீழே தான் கம்மியாக தான் அதில் வந்து கிராப் வந்து நம்மளால வந்து க்ரோ பண்ண முடியும். ரொம்ப ஒரு ட்ரையான ஏரியா தான் இந்த எரிட் ஜோன். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 7 ஜோன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஐ ரெயின்ஃபால் கிளைமேட்டிக் ஜோன், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன். தென் எந்த ஜோன்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் நெட் ஜோன் ஏரியா, அப்புறம் ஹையஸ்ட் இரிகேட்டட் ஏரியா, ஹை கிராப்பிங் இன்டென்சிட்டி வந்து எதில் இருக்குன்னா நார்த் வெஸ்டர்ன் ஜோன், சரிங்களா. அதெல்லாம் இந்த தருமபுரி, கோயம்புத்தூர், ஈரோடெல்லாம் அந்த ஜோன்ல இருக்கும். அந்த ஜோன்ல தான் இருக்கு. அது வந்து நார்த் வெஸ்டர்ன் ஜோன். நெக்ஸ்ட் ஒன், தி லார்ஜஸ்ட் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ல வந்து லார்ஜஸ்ட் ஏரியா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜோன், சரிங்களா. இந்த திருவள்ளூர், வேலூர், சரிங்களா, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் எல்லாமே அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஜோன்ல இருக்கும். தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. நீல்கிரிஸ்லாம் அந்த லேட்ரைட் சாயில்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஹில்லி ரீஜன்ஸ். ஹில்லி ஏரியாஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் ஜோனில் இருக்கும், சரிங்களா. ஹில்லி ஏரியாஸ் வந்து ஹை ஆல்டிடியூட் ஜோன்ஸில் இருக்கும். தென் காவிரி டெல்டா ஜோனில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னது காவிரி டெல்டா ஜோனில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1965 to 67, சரிங்களா. ஒரு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹை ஈல்டு, சரிங்களா, வீட்டு ரைஸோடைய ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி புது வெரைட்டிஸை வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை இங்கே ப்ரீடிங் பண்ணி என்னது புது புது வெரைட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி மூலமாக என்னது நம்ம ரைஸ் வீட்டோடைய ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன், சரிங்களா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து MS சுவாமிநாதன், சரிங்களா. அதே வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக் தான் என்னது வேர்ல்டு லெவலில் கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர். தென் கிரீன் ரெவல்யூஷன் மாதிரி இன்னும் நிறைய ரெவல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். எல்லோ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீடோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே ஒயிட் ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மில்கோடைய ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துது, சரிங்களா. அதே வந்து ப்ளூ ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் இல்லாட்டி மெரைன் ஏரியாவோட ஃபிஷ்ஷோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துறது வந்து ப்ளூ ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், ஆனுவல், பைனியல், பெரினியல் கிராப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணினா வந்து ஓன்டோஜனி இல்லாட்டி லைஃப் சைக்கிள், சரிங்களா. அந்த கிராப்போடைய லைஃப் சைக்கிளை பேஸ் பண்ணி அதை வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆனுவல் கிராப், பைனியல் கிராப், அப்புறம் பெரினியல் கிராப் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஆனுவல் கிராப்புக்கு எக்ஸாம்பிள் பாருங்க வீட், ரைஸ். ஆனுவல் கிராப்னா என்னது அதோடைய சீசன் வந்து அதோடைய கிராப்போடைய லைஃப் சைக்கிள் வந்து ஒரே சீசனில் முடிஞ்சிடும். அதே பெரினியல் கிராப்னா என்னது நிறைய சீசனுக்கு வந்து நிறைய சீசன் இல்லாட்டி நிறைய இயருக்கு வந்து அதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. தென் பேஸ்ட் ஆன் தி எக்கனாமிக் யூஸ், சரிங்களா. எக்கனாமிக் யூஸை பேஸ் பண்ணி என்னது அதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சீரியல், மில்லட்ஸ், பல்சஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. எக்கனாமிக் யூஸை பேஸ் பண்ணி சீரியல், மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சார்சன் டோரியோ as an எக்ஸாம்பிள் ஆஃப் ஆயில் சீட் கிராப். இதான் என்னது ராப்சிட் அண்ட் மஸ்டர்டோடைய ஒன் ஆஃப் தி ஸ்பீசிஸ் தான் இந்த சார்சன் அந்த டோரியோ. இது வந்து என்னது ஒரு ஆயில் சீட் கிராப். தென் லிட்டில் மில்லட் ஆர் சாமை, அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பேனிக்கம் மில்லேரியே, சரிங்களா. அது வந்து என்ன டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது மைனர் மில்லட், சரிங்களா. மில்லட்லே மைனர் மில்லட் இல்லாட்டி நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது வந்து என்னது சாமை, சரிங்களா. அப்புறம் ராகி, சரிங்க, ராகி வந்து மேஜர் மில்லட்ல வரும். அப்புறம் என்னது இந்த பனிவரகு அதெல்லாம் என்னது இந்த மைனர் மில்லட்ல வரும். தென் பிளாக் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ் கிராப் கீழே வரும். அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா விக்னா முங்கோ. நெக்ஸ்ட் ஒன், விச் கிராப் இஸ் கிளாசிஃபைட் as both pulses and oil seed. எந்த கிராப் வந்து பல்சஸ் அண்ட் ஆயில் சீட் ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் தான், சரிங்களா. அதான் அது ஆயில் கண்டென்ட்டும் இருக்கும், அதனால அது ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கும். அதனால அது ரெண்டு கிராப்லையும் வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு வெஜிடேட்டிவ் மேட்டர் இல்லாட்டி ஃப்ரெஷ் ஆர் ப்ரிசர்வ்டு ஆர் யூட்டிலைஸ்ட் as a ஃபீட் ஃபார் த அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாடர் ஆர் தி ஃபோரேஜ் கிராப், சரிங்களா. ஒரு அனிமலுக்கு ஃபீடாக நம்ம போடக்கூடியது வெஜிடேட்டிவோ இல்லாட்டி அதை வந்து நம்ம ட்ரை பண்ணியோ போடும். அதான் வந்து ஃபாடர் இல்லாட்டி ஃபோரேஜ் கிராப். தென் லிண்ட் இஸ் அன் எக்கனாமிக் ப்ராடக்ட் ஆஃப் தி காட்டன், சரிங்களா. காட்டன் இந்த பஞ்சு இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து லிண்ட்னு சொல்லுவோம், சரிங்களா. அதான் வந்து காட்டனோட எக்கனாமிக் ப்ராடக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வந்து ஒரு ஃபைபர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிராப். அந்த ஃபைபர் கிராப்லேயே வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து சீடு ஃபைபர், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சீட்ல இருந்து அந்த ஃபைபர் வந்து வந்திருக்கும், அதை வந்து நம்ம எடுப்போம்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் ஆர் பாஸ்ட் ஃபைபர். இது வந்து என்னது, அந்த ஸ்டெம்ல இருந்து நம்ம அந்த காட்டன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். ஜூட் மெஸ்டா வந்து ஸ்டெம் ஃபைபர். அதே லீஃப் ஃபைபர் வந்து பாத்தீங்கன்னா அகவே, பைனாப்பிள் லீஃப்ல இருந்து அந்த ஃபைபர் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் pH ஆஃப் தி சோடிக் சைல் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 8.5. சரிங்களா, pH ஸ்கேல் எப்படி இருக்கும்போது 7ல இருந்தா நியூட்ரல்ல இருக்கும், இந்த பக்கம் வந்தா ஆசிட் சைல். சரிங்களா, 7 கீழ இருந்தா ஆசிட், இந்த பக்கம் போனா சலைன் சாயில். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அந்த 8.5 வரைக்கும் சலைன் சாயில் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் போனா என்னது சோடிக் சாயில். 8.5க்கு மேல போனா அது வந்து சோடிக் சாயில். தென் ரைஸுக்கான லேண்ட் ப்ரிப்பரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பட்லிங். சரிங்களா, பட்லிங்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபீல்டில் வந்து வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, படல் பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் வந்து படலிங். தென் இன்னொரு இன்ஸ்டியூட் பாருங்க, சென்ட்ரல் ரிசர்ச் சென்டர் ஃபார் தி ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், கிரைடா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரிசர்ச் சென்டர் ஃபார் தி ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் ஹைதராபாத்ல லொகேட் ஆயிருக்கு. தென் சீசன்ஸ், கரீப் சீசன் பாருங்க, சோயிங் வந்து ஜூன் டு ஜூலை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, செப்டம்பர் டு அக்டோபர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஜூன் ஜூலை டு செப்டம்பர் டு அக்டோபர் வந்து கரீப் சீசன். சரிங்களா, கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், மெய்ஸ், கிரவுண்ட் எல்லாமே கரீப் சீசன்ல கல்டிவேட் பண்ணுவோம். ரபி சீசன் பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர்ல வந்து சோயிங் ஸ்டார்ட் ஆகும், ஜனவரி பிப்ரவரியில வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதோட கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட், மஸ்டர்ட், பெங்கால் கிராம் எல்லாமே ரபி சீசன் கிராப்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ரிசீவ்ஸ் தி மேக்ஸிமம் ரெயின்ஃபால். நமக்கு கிடைக்கூட ரெயின்ஃபால்ல மோர் தென் 55% ஆஃப் ரெயின்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். சரிங்களா, அதே பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணது பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். சரிங்களா, அரௌண்ட் என்னது 70 to 80, ஒரு சில டைம் 90% ஆஃப் தி மான்சூன் கூட என்னது வாட்டர் கூட வந்து நமக்கு ரெயின் கூட வந்து இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன்ல இருந்தா வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதோட கஸ்டமரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ஜூன் 1 கரெக்டா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா, அது வந்து இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்பா பிளான்டேஷன் ஸ்டார்ட்ஸ் டூரிங் விச் மந்த். ஆகஸ்ட். பிளான்டேஷன் வந்து சம்பா பிளான்டேஷனுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது என்னது, ரைஸ் சீசன்ல வந்து 7 சீசன்ஸ் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தி சீசன் தான் வந்து சம்பா சீசன். அதே குறுவை சீசன் பாருங்க, ஷார்ட் டூரேஷன் கிராப் வந்து இந்த குறுவை சீசன்ல வந்து பிளான் பண்ணுவாங்க. அதோட பிளான்டிங் ஏரியா வந்து ஜூன்ல வந்து பிளான்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் பாருங்க, 1180 mm. சரிங்களா, 1180 mm வந்து இந்தியாவுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால். அதே தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 945 mm. சரிங்களா, தமிழ்நாட்டில் 945, இந்தியாவில் 1180 mm. சரிங்களா, அப்புறம் இந்த மான்சூன் அப்படிங்கிற வேர்டோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது அரபிக் வேர்ட்ல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கும். சரிங்களா, மான்சூன் வந்து அரபிக் வேர்ட்ல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், the term ecology coined by the Ernest Haeckel. சரிங்களா, Ernest Haeckel அப்படிங்கிறது அந்த ecology அப்படிங்கிற term வந்து காயின் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு கிரீக் வேர்டு. சரிங்களா, ecology அப்படின்னா என்ன மீனிங்னா ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஆர்கானிசம் அண்ட் அதோடைய சரௌண்டிங். ஒரு ஆர்கானிசம் அதோடைய சரௌண்டிங், அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறதா வந்து ecology அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு அடிகாலஜி அப்படின்னு அந்த ஸ்டடி ஆஃப் தி இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஸ் பத்தி படிக்கிறது. சரிங்களா, ஒரு ஹியூமன் இல்லாட்டி ஒரு லைன் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீஸ் படிக்கிறது வந்து அடிகாலஜி. அதே சைனிகாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் தி கம்யூனிட்டிஸ். அந்த மாதிரி என்னது நிறைய பாப்புலேஷன் இருக்கும், நிறைய கம்யூனிட்டிஸ் சேர்த்து படிக்கிறது, நிறைய பாப்புலேஷன் ஸ்பீஸ் சேர்த்து படிக்கிறது என்னது சைனிகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எக்கோசிஸ்டம், த வேர்ட் காயின்ட் பை தி ஏஜி டான்ஸ்லி. சரிங்களா, எக்கோசிஸ்டம் காயின்ட் பை தி ஏஜி டான்ஸ்லி. இது மொத்தம் 2 காம்பனண்ட் இருக்கு. ஒன்று வந்து பயோட்டிக் காம்பனண்ட், இன்னொன்று வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட். சரிங்களா, பயோட்டிக் காம்பனண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே பயோட்டிக் காம்பனண்ட் வரும், பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாமே. ஏபயோட்டிக் வந்து பாத்தீங்கன்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் வரும், டெம்பரேச்சர், வாட்டர் எல்லாமே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பாருங்க, which law states that only 10% of the energy is transferred at the successive traffic level. சரிங்களா, நம்ம ENSல பார்த்திருப்போம், ஒரு பிரமிட் இருக்குன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ், ஒரு ட்ராப் டு இன்னொரு ட்ராப்ஸ் போகும்போது இதுல இருக்கிறது ஒரு 10% ஆஃப் எனர்ஜி தான் அந்த அடுத்த லெவலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு பேர் பாத்தீங்களா லின்மேன்ஸ் 10% லா. சரிங்களா, 1942ல வந்து சொல்லியிருப்பாங்க. தென் பாப்புலேஷன் கம்யூனிட்டியோட டெஃபினேஷன் பாருங்க. பாப்புலேஷன் பாருங்க, ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து சேம் ஸ்பீசிஸ் வந்து ஒரே இடத்துல இருந்து அது வந்து பாப்புலேஷன். சரிங்களா, ஹியூமன்னா ஹியூமனோட பாப்புலேஷன், ஹியூமன் மட்டும் தான் இருப்பாங்க. அதே கம்யூனிட்டின்னு என்னது, அங்க ஹியூமனும் இருப்பாங்க, வேற அனிமல்ஸும் இருக்கும், அந்த மாதிரி மோர் தென் 1 ஸ்பீசிஸ் இருக்கும். அதோட பாப்புலேஷன், அதோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பயோமின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஏரியா தான் வந்து பயோமி. சரிங்களா, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் செவரல் கம்யூனிட்டிஸ் இன் ஏரியா ரெப்ரசன்ட் பை தி assemblage of the different kinds of plants, animals இருக்கு, அது வந்து பயோமி. Next one, the final stable community that ends in a succession is termed as the கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. சரிங்களா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அதில் நிறைய வந்து சேஞ்சஸ் எவால்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து கடைசியாக எது வந்து ஸ்டேபிளாக இருக்கோ அதுதான் என்னது
கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அது பேர் வந்து எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் என்னது ஒரு ரீஜன் டு ஒரு ஸ்பீசிஸ் டு இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அந்த டைம் ஆக என்னது ஒரு இன்டென்டட் சேஞ்ச் ஒரு சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ரெகனைசபிள் இல்லாட்டி ஒரு ப்ரிடிக்டபிள் சேஞ்ச் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி அதோட ஆக்டிவிட்டியில் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து எக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி சக்சஷன், இன்னொன்று வந்து செகண்டரி சக்சஷன் சரிங்களா. பிரைமரி சக்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேர் ரேக்ல ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி செகண்டரி சக்சஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. அதில் ஃபர்ஸ்ட் இந்த சேஞ்ச் நடக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Next one, the interlocking of the many food chains is called as food web சரிங்களா. food chain ஓட definition பாருங்க. it shows the linear single path of energy சரிங்களா. single energy வந்து ஒரு single pathல linear போய்கிட்டே இருக்கும் from one organism to another organism. அதுக்கு பேர் வந்து food chain சரிங்களா. இது என்னது உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி உணவு சங்கிலி, இந்த மாதிரி நிறைய உணவு சங்கிலி சேர்ந்தா என்னது food webன்னு சொல்லுவாங்க, உணவு வலை. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டர் கனெக்டட் நெட்வொர்க் ஆஃப் தி மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ், அதான் என்னது ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Next one, which organism feeds on the டெட் ஆர்கானிசம்ஸ் சரிங்களா. டெட்டான ஒரு இறந்து போன ஒரு ஆர்கானிசம் சாப்பிட்றதுக்கு பேர் வந்து பாருங்க டெட்ரியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம்ஸ், அப்புறம் கிராப்ஸ், ஆண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க டீகம்போசர்ஸ் இல்லாட்டி சாப்ரோபைட்ஸோட டெஃபினேஷன் பாருங்க. இது என்ன பண்ணும், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் பிரேக் டவுன் தி ஆர்கானிக் மேட்டர் இன்டூ இன்ஆர்கானிக் மேட்டரா வந்து மாற்றும் சரிங்களா. இது மூலமா அதை வந்து அது வந்து எனர்ஜி எடுத்துக்கும். அது வந்து டீகம்போசர்ஸ் இல்லாட்டி சாப்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கிறது வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து பிரேக் டவுன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், டேஸ் ஆர் டிவைட் ஆஃப் ட்ரீஸ் சரிங்க. அந்த ஏரியாவில் வந்து ட்ரீஸே இருக்காது. தென் கோல்டு கிளைமேட்டாக இருக்கும். அப்புறம் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கவர்டு வித் தி ஸ்னோ சரிங்களா. ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும் த்ரூ அவுட் தி இயர். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா துண்ட்ரா எக்கோசிஸ்டம் சரிங்க. அந்த துண்ட்ரா எக்கோசிஸ்டம் என்னது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிக் ரீஜன், அப்புறம் வந்து ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல எல்லாமே என்னது இது வந்து இந்த துண்ட்ரா எக்கோசிஸ்டத்துக்கு வந்து நம்ம இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியா எல்லாமே இந்த துண்ட்ரா எக்கோசிஸ்டத்துக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் பாருங்க அந்த ஆர்கானிஸ்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னது ஆட்டோட்ரோப்ஸ் சரிங்களா. அது என்ன பண்ணும், அதுக்கு தேவையான ஃபுட் வந்து அதுவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் என்னது பிளான்ட் இல்லாட்டி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இதை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் இல்லாட்டி கன்சியூமர்ஸ் சரிங்களா. நம்ம என்னது ஹியூமன் சொல்லலாம். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ஃபுட் வந்து நம்ம இந்த ஆட்டோட்ரோப்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம் சரிங்களா. இந்த ஆர்கானிசம் டிபெண்ட் ஆன் தி அதர் ஆர்கானிசம் டு வார் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், roughly what percentage of the living plant composition consists of the water. மொத்தம் அது பிளான்ட்ல வந்து 90% வந்து வாட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்துங்க CO2 உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பாருங்க அட்மாஸ்பியர்ல வந்து 0.03% இருக்கும். அதே வந்து சாயில் ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா 0.25 to 0.3% சரிங்களா. அட்மாஸ்பியர்ல வந்து 0.03, சாயில் வந்து பாத்தீங்கன்னா 0.3% இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், typical temperature range for the growth of the most agriculture crops வந்து பாத்தீங்கன்னா 15 to 40 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. 15லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் தான் வந்து எல்லா கிராப்புக்கும் தேவையான ஒரு ஆப்டிமான ஒரு டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் தான் என்னது இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தால் அந்த கிராப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் கிராப்போடைய க்ரோத்துக்கு தேவையான ஒரு ஃபேவரபிளான லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட். அது வந்து என்னது ரெட் கலர் லைட் வந்து என்னது கிராப்போட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஒரு லைட். நெக்ஸ்ட் ஒன், condensation of the water vapor present in the air on the cool nights results in the dew சரிங்களா. நைட்ல இருக்கிறது இந்த வாட்டர் வேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் ஆகி என்ன பண்ணும், டியூ ஒரு பனி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா. அதான் அது டியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் ஃபார்முலா ஃபார் தி வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி சரிங்களா. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி எவ்வளோ வாட்டர் கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளோ ஈல்டு வருது அப்படிங்கிறத வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈல்டு டிவைட் பை வாட்டர் இல்லாட்டி ஈல்டு டிவைட் பை எவாப்பர் டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் அது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், which soil characteristics remains unchanged by the tillage activities. சாயிலோட டெக்ஸ்சர் சரிங்களா. சாயிலோட டெக்ஸ்சரை வந்து நம்மளால என்னது மாற்றவே முடியாது சரிங்களா. அதே பார்த்தீங்கன்னா சாயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவிங் மூலியமா நம்மளால வந்து மாற்றிக்க முடியும். தென் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா அது எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங் சரிங்களா. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் என்ன அர்த்தம், எந்த ஒரு அதாவது என்னது ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இல்லாட்டி ரிசோர்ஸ் வந்து என்னது அதிகமாக வந்து நம்ம பொல்யூட் பண்ணாமல் சரிங்களா அளவாக என்னது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணுறது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நீடித்த நிலையான வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்சோ நோன் அஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங். நெக்ஸ்ட் ஒன், கிராப்பிங் பேட்டர்னோட டெஃபினேஷன் பாருங்க. ஆனுவல் சீக்வன்ஸ் அண்ட் தி ஸ்பேஷியல் லேஅவுட் ஆஃப் தி கிராப்ஸ் அண்டு ஃபேலோ பீரியட்ஸ், அதான் அது கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு இது வந்து ஒரு கிராப்போடைய ஒரு ஆனுவல் சீக்வன்ஸ், அப்புறம் ஒரு ஸ்பேஷியல் லேஅவுட், கிராப்போடைய ஒரு ஸ்பேஷியல் லேஅவுட் சரிங்களா. அதுதான் என்னது கிராப்பிங் பேட்டர்ன். அதே பாருங்க கிராப்போட ஜியாமெட்ரியோட டெஃபினேஷன் பாருங்க. இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப்
கிராப்ஸ் இன் ஏ ரோ அண்ட் காலம்ஸ். சரிங்களா, ரோ அண்ட் காலம்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் டு யூட்டிலைஸ் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் எஃபெக்டிவ்லி. சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேசிங் கொடுத்தது 30x10 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேசிங் கொடுத்து நம்மளால அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா, அது வந்து கிராப் ஜியாமெட்ரி. The next one பாருங்க, broadcasting method of showing results in the dash geometry, random geometry. சரிங்களா, broadcasting என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி என்னது அப்படியே வந்து ஷோ பண்ணிட்டே போவோம். சரிங்களா, எடுத்துனது அந்த அந்த எல்லா பக்கமும் வீசிட்டே போவோம், அது வந்து broadcasting. அப்போ என்ன பண்ணுவோம், அங்கே வந்து யூனிஃபார்மான ஒரு ஸ்பேசிங் வந்து இருக்காது, அது வந்து என்னது random geometry. Next one, the most effective cropping system returning mineral elements to the soil is known as crop rotation. சரிங்களா, என்னது ஒரு கிராப் எடுத்த டெப்ளீட் பண்ண நியூட்ரிஷன் வந்து அடுத்த கிராப் வந்து என்னது அது வந்து ரீப்ளேஸ் பண்ணும், அது வந்து என்னது கிராப் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, கல்டிவேஷன் ஆஃப் தி கிராப் ரீக்ரோத் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரட்டூன் கிராப். சரிங்களா, ஒரு கிராப் வந்து என்னது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய ரூட்ல இருக்கக்கூடிய அதை ரூட் பார்ட் வந்து அப்படியே நம்ம விட்டுருப்போம், அதுல இருந்து என்னது எகைன் அந்த கிராப் வந்து எமர்ஜ் ஆகி வரும், அது பேர் வந்து ரட்டூன் கிராப். நெக்ஸ்ட் பாருங்க, பிளான்ட் பாப்புலேஷன் பர் ஹெக்டர், அதோட கால்குலேஷன் பாருங்க 20x10. சரிங்களா, 20x10 அப்படிங்கிற சென்டிமீட்டர் அப்படிங்கிற பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா 1 ஹெக்டேருக்கு எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு 5 lakh பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரைஸ் பேலோ பல்சஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ரிலே கிராப். சரிங்களா, ரைஸ் பேலோ பல்சஸ் என்ன அர்த்தம், ரைஸ் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க, அதை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சோன்னு உடனே வந்து அந்த பல்சஸ் வந்து சோ பண்ணுவாங்க. சரிங்களா, தான் வந்து ரிலே கிராப்பிங். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன், who is considered as a father of tillage. சரிங்களா, டில்லேஜோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெத்ரோ டூல். சரிங்களா, ஜெத்ரோ டூல் தான் ஃபாதர் ஆஃப் டில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வந்து ஆர் சோயிங் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. தென் இந்த டில்லேஜுங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ சக்சன் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்து டெரிவ் பண்ணியிருப்பாங்க. டில்லியான் இல்லாட்டி டீலியன் அப்படிங்கிற ரூட் வேர்ட்லேருந்து என்னது ஆங்கிலோ சக்சன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து இந்த டில்லேஜுங்கிற வேர்டு வந்து டெரிவ் ஆயிருக்கும். த நெக்ஸ்ட் பாருங்க, டில்லேஜோட டெஃபினேஷன் பாருங்க, சார் பிசிக்கல் ஆர் மெக்கானிக்கல் மேனிப்புலேஷன் ஆஃப் தி சாயில் வித் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். நம்ம பிசிக்கல் ஆட்டி மெக்கானிக்கலாக சாயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம், வித் டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸோட அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். எதுக்காகனா அப்டைனிங் தி கண்டிஷன் ஐடியல் ஃபார் தி சீட் ஜெர்மினேஷன், சீட்லிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சரிங்களா, அந்த சீட்லிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக அந்த சீடு அந்த சாயில் என்ன பண்ண போகிறோம், பிசிக்கலாக இல்லாட்டி மெக்கானிக்கலாக வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறோம், அதுக்கு பேர் தான் வந்து டில்லேஜ். அடுத்து பாருங்க, டில்த்னா பாருங்க, இஸ் a physical condition of the soil obtained out of the tillage. சரிங்களா, டில்லேஜ் பண்றது மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய சாயில் தான் அது டில்த். தென் டில்லேஜ்ல வந்து என்னது ஆன் சீசன் டில்லேஜ், ஆஃப் சீசன் டில்லேஜ்னு ரெண்டு இருக்கு. சரிங்களா, ஆஃப் சீசன் டில்லேஜ்னா அந்த கிராப் வந்து என்னது கிராப் இல்லாத போது பண்றது வந்து ஆஃப் சீசன் டில்லேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டில்லேஜ், அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டில்லேஜ், வின்டர் டில்லேஜ் எல்லாமே என்னது இந்த ஆஃப் சீசன் டில்லேஜ்ல வரும். அதாவது அந்த கிராப் கல்டிவேட் பண்றதுக்கு அதாவது கிராப் கல்டிவேட் பண்ணி கிராப் வந்து இல்லாம இருக்கும்போது பண்றது வந்து ஆஃப் சீசன் டில்லேஜ். நெக்ஸ்ட் வந்து which type of tillage is the standing crop. சரிங்களா, ஸ்டாண்டிங் கிராப்ல பண்றோம், கிராப் growth வந்து யூஸ் ஆகும். அது எதுனா வந்து இன்டர் டில்லேஜ். சரிங்களா, இந்த இன்டர் கல்ச்சரல் ஆப்ரேஷன் ஹேரோயிங், ஹோயிங், அப்புறம் எர்த்திங், அப்புறம் வீடிங் எல்லாம் என்னது இந்த இன்டர் கல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் வரும், இல்லாட்டி இன்டர் டில்லேஜ்ல வரும். சரிங்களா, தென் which is the செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர். சரிங்களா, அது மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். சரிங்களா, பிரைமரி டில்லேஜ் என்னது ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்டு வந்து நம்ம ப்ளோ பண்ணி, சரிங்களா, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். சரிங்களா, இந்த மோல்டு போல்டு ப்ளோ, சரிங்களா, இந்த ப்ளோ எல்லாமே என்னது இந்த பிரைமரி டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ்ல வரும், இம்ப்ளிமெண்ட்ஸ்ல வரும். அதே செகண்டரி டில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை அடுத்து யூஸ் பண்ணும், ஒரு சீட் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இல்லாட்டி ஒரு பட் ஃபார்ம் பண்ணுறதுக்காகவோ. சரிங்களா, அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். சரிங்களா, இந்த கல்டிவேட்டர், சரிங்களா, பன் ஃபார்மர், ரிட்ஜ் ஃபார்மர் எல்லாமே என்னது செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், டீப் ப்ளவிங்கோடைய டெப்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 25 to 30 சென்டிமீட்டர். சரிங்களா, மொத்தம் என்னது ஷேலோ, மீடியம், டீப் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்கு. இது என்னது 5 to 10 சென்டிமீட்டர் வந்து ஷேலோ. சரிங்களா, டீப் வந்து 25 to 30 சென்டிமீட்டர். சரிங்களா, இது வந்து மீடியம் வந்து 12 to 15 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். சரிங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இயர் ரவுண்டு டில்லேஜ். சரிங்களா, என்னது அந்த கிராப் அந்த ஃபீல்டு வந்து என்னது இயர் முழுக்க அந்த வீடு அவாய்ட் பண்ணுறதுக்காக, வீடோட க்ரோத் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இயர் முழுக்க என்ன பண்ணுவோம், அதில் வந்து நம்ம டில்லேஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வந்து இயர் ரவுண்ட் டில்லேஜ். நெக்ஸ்ட் ஒன், சப்சாயிலிங்னா என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் an act of breaking the subsurface hard pan without inversion. சரிங்களா, and with less disturbance of the top soil to reduce the compact in the subsoil which restrict the root growth. சரிங்களா, நம்ம கிராப் வந்து ரெகுலராக கல்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 60 to 70 சென்டிமீட்டர் டெப்த்தில், சரிங்களா, மேலே சாயில் டாப் சைடில் வந்து ஒரு 60 to 70 சென்டிமீட்டர் டெப்த்தில் வந்து ஒரு ஹார்டான ஒரு ரீஜன் வந்து ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா, இந்த ஹார்டான ரீஜன் ஃபார்ம் ஆகுதுன்னா என்னது கிராப்போடைய அந்த ரூட் வந்து இதில் வந்து பெனிட்ரேட் ஆகாது. சரிங்களா, அதனால என்ன பண்ணுவோம், ஒரு 4 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி
சப்சாயிலிங் பண்ணணும் சரிங்களா. அந்த 60 to அந்த 70 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசல் ஃப்ளோ இல்லாட்டி சப்சாயிலிங் அப்படின்னு இல்லாட்டி இந்த அதுக்கான சிசல் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சிசல் ஃப்ளோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த சப்சாயிலை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து என்னது பிரேக் பண்ணி விடுவோம். வித்தவுட் அஃபெக்டிங் தி டாப் சாயில் அஃபெக்ட் பண்ணாமல் இந்த சாயில் மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து சப்சாயிலிங். அதுக்கு வந்து நம்ம சிசல் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன் மோல்ட் போர்ட் ஃப்ளோவோட மீனிங் கேட்டிருக்காங்க பாருங்க. இட்ஸ் ஏ பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். இது வந்து ஒரு பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். இது எதுக்காகனா கட்டிங், டர்னிங் ஓவர் அண்ட் ஷேட்டரிங் தி சாயில் சரிங்களா. சாயிலை கட் பண்ணி அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா. இந்த தென் சீட் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. இது வந்து மோல்ட் போர்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் பாருங்க, சாயிலோடைய வந்து ப்ளோவிங் பண்ணுறதுக்கு ஆப்டிமமான சாயில் டெம்பரேச்சர் எதுன்னு கேட்டுங்க. ஆப்டிமம் சாயில் டெம்பரேச்சர் ஃபார் தி ப்ளோவிங் முதல் என்னது 50 to 60% ஆஃப் தி ஃபீல்டு கெப்பாசிட்டி. அதோட ஃபீல்டு கெப்பாசிட்டியில் வந்து என்னது 50 to 60% இருக்கும்போது நம்ம ஃப்ளோவிங் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிலேஜ் ஆப்ரேஷன் டன் இன் ஏ லேண்ட் வித் தி ஸ்டாண்டிங் கிராப் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்டாண்டிங் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் தி பட்லிங் இல்லாட்டி வெட் டிலேஜ் சரிங்களா. அது என்னது ஃபீல்டில் வந்து வாட்டர் இருக்கும்போது நம்ம என்னது ப்ளோ பண்ணுவோம். அதுக்கு பேர் வந்து பட்லிங் இல்லாட்டி வெட் டிலேஜ். இது வந்து என்னது பேடிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. தென் இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா டு கிரியேட் தி இம்பெரிவியஸ் லேயர் சரிங்களா. அந்த இம்பெரிவியஸ் லேயர் என்ன அர்த்தம், வாட்டர் வந்து என்னது இன்னும் கொஞ்சம் சீப்பேஜ் ஆகி போகாமல் சரி இன்னும் வந்து பெர்குலேட் ஆகி போகாமல் வாட்டர் வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் ஒரு அந்த பெர்குலேஷன் லாஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் டு ப்ரொவைட் தி சாஃப்டான சீட் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பட்லிங் வந்து பண்ணுவாங்க. இந்த பட்லிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த சாயில் வந்து என்ன பண்ணுவாங்க லெவல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் கான்டூர் டிலேஜ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கான்டூர் டிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிலேஜ் இஸ் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் தி மவுண்டன்ஸ் இல்லாட்டி ஹில்லி ரீஜன்ஸ் சரிங்களா. மவுண்டன்ஸ் ஹில்லி ரீஜன்ஸ்ல வந்து அந்த ஹில்ஸ் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து லெவல் பண்ணி அந்த எட்ஜில் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கான்டூர் டிலேஜ். நெக்ஸ்ட் பாருங்க, டில்லேஜ் வந்து இந்த டைப் ஆஃப் டில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் வந்து என்னது சோ பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா. அது வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுவாங்க டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து பிளைண்ட் டில்லேஜ் சரிங்களா. டன் ஆஃப்டர் தி சீடிங் ஆர் பிளான்டிங் ப்ரீ எமர்ஜென்ட் ஸ்டேஜில் பண்ணுவாங்க சரிங்களா. அதான் வந்து பிளைண்ட் டில்லேஜ். தென் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் மினிமம் டில்லேஜ். மினிமம் டில்லேஜோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டில்லேஜ் இல்லாட்டி நோ டில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மினிமம் டில்லேஜ் நோ டில்லேஜ்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த டில்லேஜே பண்ண மாட்டாங்க சரி. அந்த கிராப்பை வந்து டிஸ்டர்ப் அந்த ஃபீல்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க, ப்ளோ பண்ணவே மாட்டாங்க, அப்படியே வந்து சோ பண்ணிடுவாங்க சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸ்லாம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தி ஹெர்பிசைட்ஸ் வச்சு அந்த வீட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி பாராக்வா கிளைபோசைட் அப்படிங்கிற ஒரு நான் செலக்டிவ் வீட்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த வீட்ஸை வந்து கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிளான்டிங் பண்ணி அதை வந்து அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து எதுக்காகனா ஹோமோஜினஸ் சாயில் ஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய இன்புட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காகவும் சாயில் மாய்ஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் வந்து ஜீரோ டில்லேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க மினிமம் டில்லேஜ். மினிமம் டில்லேஜ் என்ன அர்த்தம், மினிமம் டில்லேஜ் அதாவது தேவைப்படும் போது மட்டும் தேவைப்படுற இடத்துல மட்டும் டில்லேஜ் பண்ணிப்பாங்க, அந்த சாயிலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிப்பாங்க. அதான் வந்து மினிமம் டில்லேஜ் சரிங்களா. ரெடியூசிங் தி டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ் டு தி மினிமம் நெசசிட்டி தேவையானது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் என்ஷூரிங் ஏ குட் சீட் பெட் இல்லாட்டி ரேபிட் ஜெர்மினேஷன் ஒரு ஃபேவரபிள் க்ரோத்துக்கு தேவையான இடத்துல மட்டும் என்னது அவங்க வந்து அந்த ப்ளோவிங் வந்து ஆப்ரேஷனை வந்து பண்ணிப்பாங்க. அது வந்து மினிமம் டில்லேஜ். அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் என்னது ஜீரோ டில்லேஜ் இல்லாட்டி நோ டில்லேஜ். நெக்ஸ்ட் ஒன் dash is the place where young seedlings are the protected more effectively in a short period and in a smaller area சரிங்களா. ஒரு ஸ்மாலர் ஏரியாவில் யங் பிளான்ட் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேர் வந்து நர்சரி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவரால் ஏரியாவில் அந்த பிளான்ட்டோடைய கல்டிவேட் ஏரியாவில் 1/10 ஆஃப் தி ஏரியா வந்து நம்ம நர்சரியோட ஏரியா இருக்கும். அதே மாதிரி அதோடைய சீட்லிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த கிராப்போடைய டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் தி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப்போடைய நர்சரி ஏரியா நர்சரியோட ஏஜ் சரிங்களா. இப்போ 100 நாள் இருக்குன்னா அதில் 1/4 என்னது 25th டே வந்து என்ன பண்ணும் அதை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும். அந்த டிரான்ஸ்பிளான்டிங் சாக் என்னது நர்சரியிலேருந்து நம்ம மெயின் ஃபீல்டு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்பிளான்டிங். அந்த மெயின் ஃபீல்டு கொண்டு போய் வந்து நம்ம சோ பண்ணணும்னு நட்டு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த 5 to 7 days வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னது ஒரு டிரான்ஸ்பிளான்டிங் சாக் ரொம்ப ட்ரை ஆகும், சீக்கிரம் வந்து அந்த கண்டிஷன் வந்து செட் ஆகாமல் இருக்கும். அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பிளான்டிங் சாக் 5 to 7 daysக்கு அது வந்து இருக்கும். Next one, sowing by dibbling is costlier one compared to the broadcasting சரிங்களா. நம்ம டிப்ளிங்னா என்ன அர்த்தம்,
நம்ம ஒவ்வொரு சீடா வந்து அந்த ரிட்ஜஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் போறதா வந்து டிப்ளிங். இந்த டிப்ளிங் வந்து என்னது, ப்ராட்காஸ்டிங் விட வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரிங்களா? ரொம்ப லேண்ட் வந்து லேபர் வந்து அதிகமா தேவைப்படும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால இது வந்து காஸ்ட்லியர். அதே ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கையில எடுத்து நம்ம பாட்டுக்கு அப்படியே சுத்தி நம்ம எங்கெங்க போகணும் அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போவோம், இறைச்சிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? அது வந்து ப்ராட்காஸ்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் சோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிறிஸ் கிராஸ் சோயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம என்னது அப்படியே நம்ம தூவிட்டு போவோம். சரிங்களா? லேண்ட்ல வந்து நம்ம கையில எடுத்துனது அப்படியே வந்து தூவிட்டு போவோம். அதான் வந்து ப்ராட்காஸ்டிங். இதுக்கு வந்து என்னது, நம்ம லெஸ் டைமிங் தேவைப்படும். லேபரும் வந்து என்னது, ரொம்ப ஒரு ஆள் இருந்தாலே போதும், நம்ம இதை வந்து விதைச்சிட்டு போயிடலாம். Next one, the practice of dropping the seeds at a definite depth and covered with the soil and compacted is the drilling. சரிங்களா? ட்ரில்லிங் என்ன அர்த்தம், ஒரு ட்ரில்லிங் என்னது, நம்ம வந்து சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினைட் டெப்த்ல வந்து சாயில்ல வந்து சீடை வந்து பிளேஸ் பண்ணிட்டு அதை வந்து அந்த சீடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி, அதுக்கு பேர் வந்து சீட் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? இட்ஸ் டிராப்பிங் ஆஃப் சீட் ஆர் தி டெஃபினைட் டெப்த். சரிங்களா? அதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளேசிங் தி சீட்ஸ் அட் தி டெஃபினைட் டெப்த் வித் தி யூனிஃபார்ம் ஸ்பேசிங் அப்படின்னா அது வந்து டிப்ளிங்ல வரும். சரிங்களா? யூனிஃபார்ம் ஸ்பேசிங் அந்த டிப்ளிங் தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ட்ரில்லிங்ல யூனிஃபார்ம் ஸ்பேசிங் வேணும், அது நம்ம வந்து சீட் மீட்டரிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டரிங் மெக்கானிசம் வைக்கணும். சரிங்களா? அது இல்லாம இருந்தா அது வந்து அந்த யூனிஃபார்மான ஸ்பேசிங் வந்து வராது. சரிங்களா? தென் சீட் ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய, சோயிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரில் மெஷினரி பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட் ட்ரில் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் ஒன், தி நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பர் யூனிட் ஏரியா இன் ஏ கிராப்ட் ஏரியா கால்ட் அஸ், கிராப்ட் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பாப்புலேஷன். சரிங்களா? ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பாப்புலேஷன். இதுல இந்த ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கிராப்போடைய பாப்புலேஷன் இருந்தா அந்த அந்த ஃபீல்ட்ல இருந்து வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஈல்டு வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். சரிங்களா? அந்த பாப்புலேஷன், அந்த ஆப்டிமம் ஏரியா, அந்த ஒரு த்ரெஷோல்ட் லெவல், அந்த ஒரு பார்டரை தாண்டிடுச்சுன்னா என்னது, ஈல்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பார்டர் தான் என்னது, ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். தென் yield per unit, இங்க பாருங்க, yield per unit area increases up to a certain level of population. சரிங்களா? அந்த yield வந்து என்னது, ஒரு certain level வரைக்கும், ஒரு spacing வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேல போனோம்னு என்னது, yield வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதான் வந்து ஆப்டிமம் பிளான்ட் பாப்புலேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, when plant population per unit area increases. சரிங்களா? ஒரு யூனிட் ஏரியாவுக்கு வந்து பிளான்ட்டோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகும் போது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டோடைய yield வந்து என்னது, அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், கிராப் ஜாமெட்ரி. முன்னே பார்த்ததோட டெஃபினேஷன் அது, ஒரு பிளான்ட்ல வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து என்னது, ரோஸ் காலத்துக்கான நம்ம அந்த ஸ்பேசிங் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். இதுக்கான எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸ், அதான் வந்து கிராப் ஜாமெட்ரி. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏரியா ஆக்குபைட் பை தி சிங்கிள் பிளான்ட். ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து எவ்வளவு ஏரியா ஆக்குபை பண்றது அப்படிங்கிறதா வந்து இந்த கிராப் ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் ஒன், அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி பிளான்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி பிளான்ட், அப்புறம் ஃபோரேஜிங் ஏரியா இல்லாட்டி சாயில் கவர் இல்லாட்டி ட்ரை மேட்டர் பார்ட்டிஷனிங், இதெல்லாம் என்னது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேசிங் அடாப்டர் ஃபார் தி ஷார்ட் டியூரேஷன் ரைஸ். ஷார்ட் டியூரேஷன் ரைஸோட ஸ்பேசிங் பாருங்க 15 into 10 சென்டிமீட்டர். அதோடைய பிளான்ட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6,66,666. சரிங்களா? அதாவது ஷார்ட் டியூரேஷன், மீடியம் டியூரேஷன், லாங் டியூரேஷன், 3 டியூரேஷன் இருக்கு. ஷார்ட் டியூரேஷன் வந்து 15 to 10 இந்த ஸ்பேசிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அது இந்த கிராப் வந்து மெச்சூர் ஆயிரும். அதே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டட் ரைட்டுக்கு வந்து ரைஸ்க்கு வந்து சீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 kgs per hectare. சரிங்களா? அதே வந்து ப்ராட்காஸ்டிங்னா 100 kgs வரும். டிரான்ஸ்பிளான்டிங்னா வந்து 40 kgs per hectare. நெக்ஸ்ட் ஒன், கிராப் ஜாமெட்ரி. அதோடைய ஸ்பேசிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளான்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ரோஸ் அண்ட் காலம். சரிங்களா? ரோஸுக்கும் சரிங்களா, அப்புறம் வந்து காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டு பிளான்ட், அப்புறம் ரோ டு ரோ ஸ்பேசிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும் ரோ டு ரோ, பிளான்ட் டு பிளான்ட். அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளான்டிங். அதே பார்த்தீங்கன்னா ரோ டு ரோக்கு வந்து என்னது, பிளான்டிங் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பிளான்ட் டு பிளான்ட்டோட அந்த ஸ்பேசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ரெக்டாங்குலர் பிளான்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரெக்டாங்குலர் பிளான்டிங்ல இன்னொரு சப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிளான்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து பிளான் பண்ணலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பர் யூனிட் ஏரியாஸ் தி மோர். ரெண்டு ஏரியாவை கம்பேர் பண்ணால் இதில் வந்து அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்கும். அது வந்து ட்ரையாங்குலர் பிளான்டிங் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடர் ஸ்பேசிங் கிராப்ஸ் லைக் இந்த கோகனட், மேங்கோ அப்படிங்கிற மாதிரியான கிராப்க்கெல்லாம் அந்த ட்ரையாங்குலர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பிளான்ட் டு தி லைட் டைரக்ஷன். சரிங்களா? சன் வந்து எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த பிளான்ட் வந்து திரும்பிட்டே இருக்கும். சரிங்களா? அது பேர் வந்து ஃபோட்டோட்ரோபிசம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவர் என்னது, மார்னிங் வந்து ஈஸ்ட்ல இருக்கும், ஈவினிங் ஆகும்போது என்னது வெஸ்ட்டுக்கு வந்து அது திரும்பி இருக்கும். சரிங்களா? அது என்னது, சன்ஃப்ளவர் தான் வந்து ஃபோட்டோட்ரோபிசம்.
தென் ஃபோட்டோ பீரியடிசம் அப்படின்னா பாருங்க, இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பிளான்ட் டு தி டே லென்த். இந்த டேவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி பிளான்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணதான் வந்து ஃபோட்டோ பீரியடிசம். சரிங்களா, அதான் அது லாங் டே பிளான்ட், அப்புறம் ஷார்ட் டே பிளான்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் மீடியம் டியூரேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, ஷார்ட் டே பிளான்ட்னா வந்து 12 ஹவர்ஸுக்கு கம்மியாக வந்து லைட் தேவைப்படும். லாங் டே பிளான்ட்னா 12 ஹவர்ஸுக்கு அதிகமாக வந்து அந்த சன்லைட் வந்து தேவைப்படும். சரிங்களா, இந்த லாங் டே பிளான்ட்டோடைய எக்ஸாம்பிள் பாருங்க, பார்லின் அது லாங் டே பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன். சரிங்களா, அதோட வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 to 0.7 மைக்ரான்ஸ் இருந்துச்சுன்னா என்னது, அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லாட்டி 400 to 700 நேனோமீட்டர் இருந்தால் என்னது, அதோடைய ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்போ இருக்கும்போது என்னது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு விண்ட் மூவ்மெண்ட் வந்து எவ்வளோ ஸ்பீட் இருந்தால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 to 6 km/h. சரிங்களா, அதான் அது சூட்டபிள் ஃபார் தி கிராப் க்ரோத் பண்ணுது. எல்லா கிராப்புக்கும் வந்து ஒரு மேஜராக வந்து 4 to 6 km/h வரைக்கும் இருந்தால் ரொம்ப சூட்டபிள், ரொம்ப ஒரு ஆப்டிமமான ஒரு விண்ட் ஸ்பீட். நெக்ஸ்ட் ஒன் வெல் ஷூட்டட் ஃபார் தி கிரவுண்ட் வாட்டுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான சாயில் டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். சாண்டிலோம் சாயிலும் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். தென் ஹைலி டில்லரிங் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேல் மில்லட். கம்பு தான் என்னது டில்லரிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பேல் மில்லட். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டிமம் ரேஞ்ச் முன்னாடியே பார்த்தோம். ஒரு கிராப் என்னது 15 to 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் கிராப் வந்து என்னது ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் விச் மேஜர் நியூட்ரியன்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் ஏ பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் வித்தின் தி பிளான்ட். நைட்ரஜன். சரிங்களா, நைட்ரஜன் அது ஒரு பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டாக இருக்கும். சரிங்களா, நிறைய பிளான்ட் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய என்சைமிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அந்த முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் நியூட்ரியண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து என்னது இந்த லெகுமினஸ் கிரீன் மனியூர் கிராப்ஸ், இந்த பல்சஸ் கிராப், அப்புறம் இந்த லெகுமினஸ் கிராப் மூலியமா என்னது அந்த சாயில் வந்து அந்த ரூட்ல வந்து இந்த நைட்ரஜன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எடஃபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி கிராப் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு தி சாயில். சரிங்களா, எடஃபிக் ஃபேக்டர்ஸ் அர்த்தம் ரிலேட்டட் டு சாயில். சரிங்களா, எடஃபிக் ஃபேக்டர்னா என்னது சாயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேட்டர் தான். சரிங்களா, சாயிலோடைய ஏர், சரிங்களா, சாயில் வாட்டர், சரிங்களா, சாயிலோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த எடஃபிக் ஃபேக்டர்ஸ்ல வரும். தென் ஜியோஃபோனிக் ரெஃபர்ஸ் டு தி கல்டிவேஷன் ஆன் தி சாயில். சரிங்களா, ஏரோஃபோனிக்ஸ்னா என்னது ஏர்ல கல்டிவேட் பண்ணது, ஹைட்ரோஃபோனிக்ஸ்னா வாட்டர்ல கல்டிவேட் பண்றது, ஜியோஃபோனிக்ஸ்னா என்னது கல்டிவேஷன் இன் தி சாயில். Next one, when different crops of the cereals and legumes are grown together, their mutual benefit ரெண்டுமே என்னது மியூச்சுவலாக பெனிஃபிட்டாக இருக்கும், ஹையர் ஈல்டு கிடைக்கும். சரிங்களா, ஒரு சீரியல் இன்னொரு லெகியூம் ரெண்டையும் சேர்த்து கல்டிவேட் பண்ணும்போது என்னது ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த எஃபெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் which of the edaphic factor improves the soil structure and increases the water holding capacity of the soil வந்து பார்த்தீங்கன்னா soil organic matter. சரிங்களா, சாயில் ஆர்கானிக் மேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோடைய சாயில் ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்தில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டிக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது என்னது இந்த சாயில் ஆர்கானிக் மேட்டர் தான். நெக்ஸ்ட் ஒன் தி சாயில் மாஸ்டர் ரேஞ்ச் பிட்வீன் தி ஃபீல்டு கெப்பாசிட்டி அண்ட் டேஸ் தான் அவைலபிள் வாட்டர் இருக்குன்னா பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட். சரிங்களா, ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கும் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு தான் என்னது இந்த அவைலபிள் வாட்டர் இருக்கும். பிளான்ட்டுக்கு தேவையான அவைலபிள் வாட்டர் இங்கே தான் இருக்கும். தென் வாட்டர் தான் என்னது இருக்கிறதுலே வந்து ஒரு பிரின்சிபல் கான்ஸ்டியூண்ட், கிராப்போட க்ரோத்துக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் ரெட் சாயில் அதர்வைஸ் கால்ட் அஸ் அல்ஃபிசால்ஸ். ரெட் சாயில் வந்து அல்ஃபிசால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சாயில் ரியாக்ஷன் வந்து பிஹெச். சரிங்களா, பிஹெச்ங்கிறது என்னது சாயிலோட ரியாக்ஷன் தான் வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்க்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் தி சாயில். சாயில் வந்து எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் இருக்குது அப்படிங்கிறதா வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நியூட்ரல் சாயிலோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 7 முன்னாடியே பார்த்துருப்போம். நியூட்ரல் வந்து 7 இருக்கும். இந்த பக்கம் போனால் அசிடிக். சரிங்களா, இது இந்த பக்கம் மைனஸில் 7க்கு கீழே போனால் அசிடிக், இந்த பக்கம் என்னது சலைன் சாயில், அல்கலின் சாயில் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் மினிமம் கிவன் பை தி ஜஸ்டஸ் வான் லைபெக். சரிங்களா, ஜஸ்டஸ் வான் லைபெக் தான் லா ஆஃப் மினிமம் கொடுத்துருப்பாரு. இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க கிரைட்டீரியா ஆஃப் தி எசென்ஷியாலிட்டி. சரிங்களா, எசென்ஷியாலிட்டி கிரைட்டீரியா வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அர்னான் அண்ட் ஸ்டவுட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் தி நம்பர் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் ஃபார் தி கிராப் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 17. சரிங்களா, ஒரு கிராப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து கம்ப்ளீட் ஆகிறது மொத்தம் அது 17 எலிமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க தி தியரி ரிகார்டிங் தி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். சரிங்களா, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சர்லிச்.
Next one, macro and micro elements classification is based on the குவான்டிட்டி ரிக்வயர்மெண்ட். எவ்வளோ குவான்டிட்டி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது என்னது மேக்ரோ மைக்ரோ. சரிங்களா, மேக்ரோ என்னது அதிகமாக ஒரு 100 kgs இல்லாட்டி ஒரு 70 kgs ஒரு 25 kgs அப்படின்னு சொல்லி தேவைப்படும். அதே மைக்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கிராம்ஸில். சரிங்களா, ஒரு 5 கிராம் ஒரு இல்லாட்டி ஒரு ppm சரிங்களா ஒரு மில்லிகிராமில் தேவைப்படுறது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். தென் கிளே பார்ட்டிகல்ஸ் ஆர் தி நெகட்டிவ்லி சார்ஜ். கிளே பார்ட்டிகல் என்னது ஆனியன்ஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டர் என்னது நெகட்டிவ் சார்ஜஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the process of exchange between the observed ions and ions in the soil solution வந்து பார்த்தீங்கன்னா ion exchange. சரிங்களா, observed ionsம் soil solution இருக்கக்கூடிய ionsக்கான அந்த process exchange தான் வந்து பார்த்தீங்கன்னா ion exchange அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எசென்ஷியல் ஒரு நியூட்ரியன்ட்டோட எசென்ஷியாலிட்டியில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று டெஃபிஷியன்ட், இன்னொன்று வந்து சஃபிஷியன்ட். சரிங்களா, அப்புறம் என்னது ஒரு கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து டெஃபிஷியன்ட்டோட மீனிங் பாருங்க, அதோட டெஃபினேஷன் பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அன் எசென்ஷியல் எலமெண்ட் இஸ் லோ எனஃப் டு லிமிட் தி ஈல்டு. சரிங்களா, சிவியர்லி அண்ட் டிஸ்டிங்க்ட்லி டெஃபிஷியன்ட் சிம்டம்ஸ் ஆஃப் விசிபிள். சரிங்களா, அது என்னது ரொம்ப ஈல்டை வந்து என்னது சிவியராக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லோ எனஃப்ல இருந்தாலே அந்த இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஈல்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் என்னது ரொம்ப விசிபிளாக இருக்கும். அது பேர் வந்து டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, தென் ஃபாஸ்பரஸோடைய அப்சர்வபிள் ஃபார்ம். சரிங்களா, சாயில் வந்து பிளான்ட் வந்து எந்த ஃபார்மில் வந்து அப்சர்வ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2PO4 மைனஸ் அப்புறம் H2PO4 HPO4 2 மைனஸ். சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்ம்ல என்னது பாஸ்பரஸ் வந்து பிளான்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கும். அதே நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா NH4 plus NO3 மைனஸ். சரிங்களா, இது என்னது பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ். சரிங்களா, ஆனியன் பிளஸ் கேட்டனியன் ரெண்டுமே என்னது ரெண்டு ஃபார்ம்லையுமே இது அவைலபிளாக இருக்கும். ரெண்டு ஃபார்மே வந்து பிளான்ட் எடுத்துக்கும். சரிங்களா, ஆனியான் கேட்டையான் ரெண்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் எதுன்னு கேட்டானது அதுவும் வந்து நைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன், இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல்ஸ் அப்புறம் பிரைமரி செகண்டரி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி மேக்ரோ மினரல்ஸ். சரிங்களா, இந்த மேக்ரோ மினரல்ஸ்னு அது அதிகமாக தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா நான் மினரல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், CHO வந்து நான் மினரல் எலமெண்ட்ஸ். அதிலே பார்த்தீங்கன்னா பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா NPK. சரிங்களா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இதில் வந்து செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் அப்புறம் சல்ஃபர். இதெல்லாம் என்னது செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ட். இதெல்லாம் சேர்ந்தது எல்லாமே என்னது மேக்ரோ நியூட்ரியன்ட். சரிங்களா, அதிகமாக ஒரு 100 kgs ஒரு 70 kgs அப்படின்னு சொல்லி அதிகமாக வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதான் இது ரொம்ப ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் தேவைப்படும். ஒன்லி நீடட் தி டைனி குவான்டிட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி எசென்ஷியல் ஃபார் தி பிளான்ட்டோட மெட்டபாலிசம் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா, கம்மியாக தேவைப்பட்டால் இது ரொம்ப 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 எசென்ஷியலான ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். அதான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மொத்தம் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, 8 வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா அயன், ஜிங்க்கு, மேங்கனீஸ், காப்பர், போரான், குளோரின், மாலிப்டனம் அப்புறம் நிக்கல். ஆல்ரெடி முன்னாடி வந்து மொத்தமானது 16 எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கும். மொத்தம் 7 நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருந்திருக்கும். அதில் கடைசியாக ஆட் பண்ணது என்னது நிக்கல் தான் வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோ நியூட்ரியன்ட் எசென்ஷியல் ஃபார் தி குளோரோஃபில் சிந்தசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அயன். சரிங்களா, குளோரோஃபில் சிந்தசிஸ்க்கு வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயன் தான். தென் ஜிங்கோட டெஃபிஷியன்சி காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸில் வந்து கைரா டிசீஸ் அப்புறம் வந்து மெய்ஸில் வந்து ஒயிட் பட் டிசீஸ். இது ரெண்டையும் வந்து ஜிங்கோட டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த ரெண்டு டிசீஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வைட்லி நோன் அஸ் தி அசாட்டேஜ் சிஸ்டம் இல்லாட்டி ஸ்லாஷ் அண்ட் பர்ன் சிஸ்டம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அர்த்தம் நம்ம கிராப்பில் ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீஸ்லாம் வந்து வெட்டிட்டு அந்த இடத்துல அவங்க கிராப்பிங் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சோன்னு என்னது அங்கே வந்து நியூட்ரியன்ட்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் என்னது அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதான் என்னது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இல்லாட்டி அசாட்டேஜ் சிஸ்டம் இல்லாட்டி ஸ்லாஷ் அண்ட் பர்ன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் the crops sown before the harvest of the previous crop is termed as the ரிலே கிராப்பிங். சரிங்களா, என்னது ஒரு கிராப் வந்து என்னது ப்ரொசீடிங் கிராப். சரிங்களா, ஒரு கிராப் வந்து என்னது ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு சோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ண கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே கிராப்பிங். சரிங்களா, ரைஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பல்சஸ் போட்டோம் என்னது ரைஸாக வந்து அது ப்ரொசீடிங் கிராப். சரிங்களா, இதோட நம்ம அரௌண்ட் ஒரு 100 ஆன்லைன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.